முக்கியமான ஃபுல் ஃபார்மு. ஒன்று வந்து எஃப்டிஏ, இன்னொன்று பிடிஏ. ஸோ இந்த எஃப்டிஏனா என்னென்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா நிறையா நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால் என்னென்னா ஒரு நாடோ இல்லை பல நாடோ தங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதாவது வணிகம் பண்ணுறதுக்கு டேக்ஸே இல்லாமல், அதாவது இம்போர்ட் டேக்ஸ் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் இல்லாமல் வணிகம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வணிகம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலைக்காகவும் தன்னோட பிழைப்புக்காகவும் போவாங்க, ஈஸியாக போயிட்டு வரலாம். ஸோ அதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து நிறைய நேஷன் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுமாரி இன்னொரு இது இருக்குது பிடிஏன்னு சொல்லி, அதாவது பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லி. ஸோ பைனாவே ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு நாட்களுக்குள்ள ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை வந்து ஃப்ரீ மூமெண்ட் பீப்புள் அக்ரிமெண்ட்டோ போட்டால் அது வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்று எம்டிஏன்னு இருக்குது, மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். அது மல்டினாவே பல நேஷன், பல நாட்கள் சேர்ந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டால் அது மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஹரியானான்னு சொல்லி ஒரு மலைத்தொடர் இருக்குது, அது நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அது வந்து ஆரவல்லி மலைத்தொடரில் ஒரு பாட்டு. ஸோ ரைசியானா டயலாக்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரைசியானா டயலாக்னால் என்னென்னா இந்தியா கவர்மெண்ட்டும் மற்ற நாடுகள் சார்ந்த கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஸோ அந்தமாரி பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் ரைசியானா டயலாக்னு சொல்கிறது. ஸோ ரைசியானா டயலாக் இஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் டாக்ஸ் பிட்வீன் வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ரைசியானா டயலாக். டாஸ்மாக்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸில் வந்து கேள்விப்பட்டு இருப்போம். அதுமாரி டாஸ்மார்க் என்ன ஃபுல் ஃபார்ம்னால் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஸோ இதேமாரி ஃபுல் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிட்பின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா லக்னோவில் இருக்குது. அதேமாரி சிபிஐன்னு ஒன்று இருக்குது, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. இது 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ ராம தேவர பெட்டான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது பெங்களூரில். அதுக்கும் நம்மளோட வல்ச்சருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வல்ச்சர் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒரே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த ராம தேவர பட்டான்னு சொல்லி இருக்கிற நம்மளோட சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் தான் பார்த்திங்கன்னா இந்த வல்ச்சர் சரணாலயம், அதாவது வல்ச்சர் சாங்சுரி இருக்குது. ஸோ வல்ச்சர் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆனதான் இந்த பார்சிஸ் இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பார்சின மக்கள் வந்து புதைக்கவும் மாட்டாங்க, அதேமாரி எரிக்கவும் மாட்டாங்க. அவங்களால டவர் ஆஃப் சைலன்ஸ் சொல்லுவாங்க. டவர் ஆஃப் சைலன்ஸில் போய்ட்டு அவங்களோட உடலை வந்து போட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த கழுகுகள்லாம் சேர்ந்து அந்த பிணத்தை சாப்பிடும். ஸோ இந்தமாரி டவர் ஆஃப் சைலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா வல்ச்சர் கழுகோட பாப்புலேஷன் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வல்ச்சர் பாப்புலேஷனுக்கும் இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது வல்ச்சர் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஏன்னா வல்ச்சர் வந்து டாப் ஆஃப் தி ஃபுட் சைக்கிளில் வந்து அதான் இருக்கும். ஸோ அதாவது எல்லா கழிவையும் பார்த்திங்கன்னா வல்ச்சர் சாப்பிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த கெமிக்கல் அதிகமாக வல்ச்சரோட பாடியில் சேர்ந்து வல்ச்சர் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.